அஸ்ஸலாமு அலைக்கும். பொதுவாக இன்னைக்கு நம்மள பெரும்பாலானோர் மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும், மற்றவங்க நம்மளை விரும்பணும், மற்றவங்க நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பது அது உண்மைத்தன்மையாக இட்ஸ் அ ஃபேக். அது இட்ஸ் அ நாட் ட்ரூ. ஓகே, அது ஒரு பொய்யான ஒரு பிம்பம். சரிங்களா? பிறர் நம்மை நேசிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய தேவையும் அல்ல, அவருடைய அவசியமும் அல்ல. இன்னைக்கு எல்லாமே காரணம்தான். காரணத்திற்காக மட்டும்தான் நீங்க எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனா அல்லாஹ் ஜல்லஷானுவத்தால குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான், எதுவுமே அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நல்லடியார்கள். பல இடங்களும் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்பல் முஹ்சினீன், இன்னல்லாஹ யுஹிப்பத் தவ்வாபீன், இன்னல்லாஹ யுஹிப்பஸ் சாபிரீன், இன்னல்லாஹ யுஹிப்பல் முத்தகீன். அல்லாஹ் சொல்றான், இறையச்சம் உடையவர்களை நான் நேசிக்கின்றேன். அல்லாஹ் நேசிக்கிறான் நம்மளை. நாம் இறைவனை நேசிக்கிறது வேற விஷயம். ஆனா இறைவன் நம்முடைய இறையச்சத்தை பார்த்து அவன் இறையச்சமுடையவர்கள் நேசிக்கின்றான். இன்னல்லா யுஹிப்பல் முஹ்சினீன், நல்ல உபகாரம் செய்யக்கூடியவர்கள், நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் வாக்களிக்கின்றான், நான் நேசிக்கின்றேன். இன்னல்லா யுஹிப்பத் தவ்வாபீன், அல்லாஹ் பாவம் செய்துவிட்டு அவனின்பால் மீண்டு தௌபா பாவ மன்னிப்பு கோரி மீண்டும் அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பவர்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் ஜல்லஷானுவத்தால எப்படி வரீங்களா? இறைவன் நம்ம நேசிக்கணும். குர்ஆன்ல வருதுங்களா, ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன், சஹாபாக்கள் நல்லடியார்கள், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் என்பதாக குர்ஆன் வசனம் நமக்கு வாக்களிக்கின்றது. ஆக நம்முடைய எண்ணம், நம்மளுடைய நீயத், நம்முடைய ஆசை, நம்முடைய விருப்பம் அனைத்தும் இறைவன் நம்மளை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்மளை எந்நேரமும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹை தவிர நமக்கு வேற எந்த விதமான உதவியும், அவனை தவிர உதவிபடம் எதுவுமே அல்ல. ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல். அஸ்ஸலாமு அலைக்கும்.